வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. திஸ் இஸ் பிரியதர்ஷினி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா செப்டம்பர் மந்த்துக்கான ஹோல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 2025க்கான செப்டம்பர் மந்தில் என்னென்ன இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 2025 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் முழுமையான சுகாதாரத்தை உறுதி செய்வதற்காக தொடங்கப்பட்ட புதிய திட்டம் எதுனா தூய்மை நகரம் அப்படிங்கிற திட்டம் வந்து தமிழ்நாடு அரசால் 2025ஆம் ஆண்டு உள்ளாட்சி அமைப்புகளின் சார்பாக தூய்மை நகரம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது, செப்டம்பர் 2025 தமிழ்நாடு அரசால் ஒரு புதிய மாநில நிதிநுட்ப கொள்கை 2025 வெளியிடப்பட்டது. அதன் முதன்மை நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை ஒரு முன்னணி உலகளாவிய நிதிநுட்ப மையமாக மாற்றுதல் அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். தேர்ட் கொஸ்டின், PM மித்ரா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டின் முதலில் மாபெரும் ஜவுளி பூங்காவிற்கான அடிக்கல் செப்டம்பர் 2025 எந்த மாவட்டத்தில் நாடப்பட்டது அப்படின்னா விருதுநகரில் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா PM மித்ரா அப்படிங்கிற திட்டத்தின் கீழே மாபெரும் ஜவுளி பூங்கா அதுக்கான திட்டம் எந்த நாட்டில் வந்து எந்த மாவட்டத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு அப்படின்னா விருதுநகரில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது. ஸோ செப்டம்பர் 2025 தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது TNPSCயோட புதிய தலைவராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னா டாக்டர் க அருள்மொழி அப்படிங்கிறவங்க தான் TNPSCயோட புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு மக்களோடு மாணவர் என்ற முன்னெடுப்பை செப்டம்பர் 2025 எந்த நோக்கத்திற்காக தொடங்கியது அப்படின்னா உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தை அதிகரிக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை தொடங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி செப்டம்பர் 2025 தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய முன்னெடுப்புகள் குறித்து சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். ஸோ பட்டியல் 1 நெய்தல் மீட்சி அப்படிங்கிற திட்டம், அடுத்தது சிற்பி 2.0 அப்படிங்கிற திட்டம், வளர் தொழில் அப்படிங்கிற திட்டம், ஊராட்சி வளர்ச்சி அப்படிங்கிற திட்டம். ஸோ ஒன்றைக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நெய்தல் மீட்சி அப்படின்னாலே கடலோர சூழலியல் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது தான் அந்த நெய்தலுக்கானது. அடுத்தது சிற்பி 2.0 அப்படிங்கிற திட்டம் யாருக்காக அப்படின்னா மாணவரோட ஒழுக்கம் மற்றும் சமூக விழிப்புணர்வுக்காக உருவாக்கப்பட்டது இந்த சிற்பி 2.0 அப்படிங்கிற திட்டம். ஸோ அடுத்தது வளர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சிக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த வளர் தொழில் திட்டம் அப்படிங்கிறது. அடுத்தது ஊராட்சி வளர்ச்சி திட்டம் அப்படிங்கிறது வந்து ஊரக வாழ்வாதாரத்துக்காக ஏற்படுத்தப்பட்டது. ஸோ பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்தி சரியான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது, தேவாங்கிற்கான ஒரு புதிய சரணாலயம் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 2025 எந்த 2 மாவட்டங்கள் வனப்பகுதிகளில் அறிவிக்கை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா திண்டுக்கல் மற்றும் கரூர். ஸோ தேவாங்கு அப்படிங்கிற விலங்குக்காக எந்த மாவட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா புதிய சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளதுன்னா திண்டுக்கல்லையும் கரூர்லையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமைச்சிருக்காங்க. அடுத்தது, அனைத்து குடிமக்கள் சேவைகளையும் ஒரே தளத்தின் கீழ் கொண்டு வருவதற்காக செப்டம்பர் 2025 தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட புதிய இலக்குமுறை தளத்தோட பேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா TN1 அப்படிங்கிற தளம் தான். ஆண்டுதோறும் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் சந்திப்பு 2025 செப்டம்பர் 2025 தமிழ்நாட்டோட எந்த நகரத்தில் நடைபெற்றதுன்னா சென்னை மாநகரத்தில் நடைபெற்றது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த தொன்மையான அகழாய்வு தளம் அகழாய்வு இடத்திலேயே அருங்காட்சியகம் அமைப்பதற்கு செப்டம்பர் 2025 நிதி ஒதுக்கீடு பெற்றதுன்னா சிவகலை அப்படிங்கிற இடத்துல தான். ஸோ 12வது கொஸ்டின், செப்டம்பர் 2025 தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட புதிய தொழில் பூங்காக்கள் வசதிகளுடன் மாவட்டங்களை பொறுத்தவொன்று கொடுத்துருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராணிப்பேட்டை வரைக்கும் இருக்குது. ஸோ தூத்துக்குடியில் எது ரொம்பனா அரைக்கலன் பூங்கா, திண்டுக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உணவு பதப்படுத்தும் பூங்கா, ஸோ கிருஷ்ணகிரி அப்படின்னா மின்சார வாகன உற்பத்தி பூங்கா, ராணிப்பேட்டை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா மருத்துவ சாதனங்களுக்கான பூங்கா. ஸோ இதுதான் இதுக்கான குறியீடுகள். சமீபத்தில் திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகம் செப்டம்பர் 2025 ஒரு புதிய குறிப்பிடத்தக்க இலக்குமுறை விரிவாக்கத்தை கண்டது. எந்த நகரில் அமைந்துள்ளது அப்படின்னா மதுரை மாநகரில் அமைந்துள்ளது. கலைஞர் நூற்றாண்டு நூலகம் செப்டம்பர் 2025 மதுரை மாநகரில் அமைச்சிருக்காங்க. அறம்சார் செயற்கை நுண்ணறிவு குறித்து ஒரு புதிய கொள்கை செப்டம்பர் 2025 தமிழ்நாடு அரசால் வெளியிடப்பட்டது. இதன் மூலம் இந்தியாவில் இதனை செய்த முதல் மாநிலம் என்ற பெருமையை பெற்றது. இதன் செயலாக்கத்திற்கான முதன்மை முகமை எந்த துறைக்கிட்ட இருக்குன்னா தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் இலக்குமுறை சேவைகள் துறைக்கிட்ட இந்த தொழில்நுட்பவியல் முகமை காணப்படுகிறது.
தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த பொருட்களுக்கு செப்டம்பர் 2025 புவிசார் குறியீடு GI வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஊட்டி வர்க்கிக்காக கொடுத்துருக்காங்க. முதலமைச்சர் கோப்பை 2025 விளையாட்டுப் போட்டிகள் செப்டம்பர் 2025 நிறைவடைந்திருக்கு. ஒட்டுமொத்த வாகையாளர்கள் பட்டியலை வென்ற மாவட்டம் எதுன்னு பார்த்தோன்னா கோயம்புத்தூர் மாவட்டம். அதிக அளவு CM ட்ராஃபிஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் கேம்ஸில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க. செப்டம்பர் 2025 வெளியான நூல்களுடன் பின்வரும் தமிழ் எழுத்தாளர்களை பொறுத்தவன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன், பெருமாள் முருகன், இமயம், தர்மன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட நூல்களை இப்போ நம்ம பொறுத்தலாம். ராமகிருஷ்ணனுக்கான நூல் பார்த்திங்க அப்படின்னா நீர் நடை, பெருமாள் முருகனுக்கானது பார்த்திங்கன்னா கூகை, இமயம் அப்படின்னா வானம் வசப்படும், தர்மன் அப்படின்னா மருதம். இது இவங்களுக்கான நூல் மற்றும் நூல் ஆசிரியர்கள். அடுத்தது தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் செப்டம்பர் 2025 எந்த பேரிடருக்காக மாநிலம் தழுவிய ஒத்திகையை நடத்தியது அப்படின்னா நகர்ப்புற வெள்ளப்பெருக்குக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஒத்திகையை நடத்தியிருக்காங்க. 18வது கொஸ்டின், 2025 ஆண்டிற்கான தொல்காப்பியர் விருது தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 2025 அறிவிக்கப்பட்டது. இது எந்த துறையில் பங்களிப்பிற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னா இந்த தொல்காப்பியர் விருது செவ்வியல் தமிழ் இலக்கியத்துக்காக என்ன பண்ணுதுன்னா ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. வேளாண் ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாடு அரசால் வேளாண் ஏற்றுமதி வசதி மையம் செப்டம்பர் 2025 எந்த நகரில் திறக்கப்பட்டதுன்னா ஒசூர் நகரில் திறக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2025 தொடங்கப்பட்ட புதிய இணையதளங்களுடன் பின்வரும் அரசு துறைகளை பொறுத்தவன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா தொல்லியல் துறை, வேளாண் துறை, இந்து சமய அறநிலைத்துறை, மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறைன்னு இருக்குது. தொல்லியல் துறை அப்படின்னாலே எபிகிராஃப், கல்வெட்டுன்னு சொல்லுவோம். வேளாண்மை துறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ்நாடு விவசாயம். இந்து சமய அறநிலைத்துறை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா கோயில் தரிசனம். மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை அப்படின்னா தமிழ்நாட்டு நலம் அப்படிங்கிறதா பட்டியல் 1க்கும் பட்டியல் 2க்குமான சரியான அம்சங்கள். அடுத்தது அனைத்து தேசிய கல்வி உதவித்தொகை திட்டங்களுக்காக செப்டம்பர் 2025 நடுவண் அரசால் தொடங்கப்பட்ட புதிய ஒருங்கிணைந்த வலைவாசலின் பெயர் அப்படின்னா பாரத் ஸ்காலர் அப்படிங்கிறது. இந்த திட்டம் எதுக்காக அப்படின்னா அனைத்து தேசிய கல்வி உதவித்தொகைக்கான திட்டம் தான் இந்த பாரத் ஸ்காலர் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது இந்திய உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 2025 ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த தீர்வில் பின்வருவனவற்றில் எது தொடர்பாக புதிய வழிகாட்டுதல்களை வழங்கியது அப்படின்னா ஒப்பந்த பொருளாதார பணியாளர்களின் உரிமைகள். நம்ம ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்லேயுமே வந்து உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா எண்ணிம அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. இந்த செப்டம்பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்த பொருளாதார பணியாளர்களின் உரிமைகள் அப்படிங்கிற வழக்கில் இந்தியோட உச்சநீதிமன்றம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு முக்கிய வாய்ந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இலக்குமுறை இந்தியா சட்டம் 2025 நாடாளுமன்றத்தால் செப்டம்பர் 2025 நிறைவேற்றப்பட்டது. இது முதன்மையாக எந்த நடைமுறையில் உள்ள சட்டத்திற்கு மாற்றாக அமைகிறது அப்படின்னா இந்த இலக்குமுறை இந்தியா சட்டம் அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000க்கு மாற்றாக இந்த இலக்குமுறை இந்திய சட்டம் 2025 கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது செப்டம்பர் 2025 இந்திய ரிசர்வ் வங்கி RBIயோட புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா டாக்டர் ஆஷிமா கோயல் அப்படிங்கிறவங்க தான் RBIயோட புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அடுத்தது அம்ருத் 2.0 அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா அடல் புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்திற்கான திட்டம் தான் இந்த அம்ருத் 2.0 அப்படிங்கிற திட்டம். செப்டம்பர் 2025 எதை மையமாக கொண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா உலகளாவிய வளங்கள் மற்றும் சுகாதாரத்தை உறுதி செய்தல் குடிநீர். ஓகேவா, சுகாதாரத்தை உறுதி செய்தல் அதுடன் சேர்ந்து குடிநீரும் அப்படிங்கிறது தான் இந்த அம்ருத் அடல் புத்துணர்ச்சி மற்றும் நகர்ப்புற மாற்றத்துக்கான திட்டம். இதுதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். அடுத்தது செப்டம்பர் 2025 நிலவரப்படி பின்வரும் அரசு திட்டங்களை அந்த அமைச்சர்களுடன் பொறுத்தவன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து PM தக்ஷ் ஸ்வாமித்வா திட்டம், அடுத்தது சமார்த் அப்படிங்கிற திட்டம், நான்காவது ஒன்று PM ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிற திட்டம். ஃபர்ஸ்ட் PM தக்ஷ் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் அப்படிங்கன்னா PM தக்ஷ் அப்படிங்கிற திட்டம். இரண்டாவது ஒன்று ஸ்வாமித்வா அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்வாமித்வா அப்படிங்கிற திட்டம். நெக்ஸ்ட் சமார்த் அப்படிங்கிற திட்டம்னு கொடுத்துருக்காங்க. சமார்த் அப்படின்னா ஜவுளி அமைச்சகம் அப்படிங்கிறது தான் சமார்த் அப்படிங்கிற திட்டம். அடுத்தது PM ஸ்ரீ பள்ளிகள் அப்படிங்கிற திட்டம் பார்த்தோன்னா கல்வி அமைச்சகம் அப்படிங்கிறது தான் இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிற திட்டத்தை வந்து சொல்லுது.
55வது தாதா சாஹேப் பால்கே விருது செப்டம்பர் 25 அறிவிக்கப்பட்டது. அதை பெற்றவர் யார் அப்படின்னா கமல்ஹாசன். ஸோ நடிகர் கமல்ஹாசனுக்கு தான் இதை வந்து கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2025 ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தது. இந்த குழுவின் தலைவர் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். ஸோ அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் குழுவோட தலைவர் யார் அப்படின்னா ராம்நாத் கோவிந்த். அவங்க அறிக்கையை எப்போ சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் 2025 சமர்ப்பிச்சிருக்காங்க. போஷன் போஷன் அப்படின்னாலே ஊட்டசக்தியால் மாதம்னு சொல்லுவாங்க. ஸோ செப்டம்பர் 2025 நாடு முழுவதும் எந்த முதன்மை திட்டத்தின் கீழ் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா போஷன் அபியான் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் வந்து இந்த போஷன் ஊட்டச்சத்தியல் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 2025 அனுசரிக்கப்பட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் பின்வரும் எந்த இடத்தில் உருவாக்கப்பட்டு வருகிறது? அதன் ஒரு முக்கிய கட்டம் செப்டம்பர் 2025 நிறைவடைந்தது. எங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய லோத்தலில் தான் இந்தியாவின் முதல் தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படிங்கிறத அமைச்சிருக்காங்க, குஜராத்தில் லோத்தலில். ஸோ 31வது கொஸ்டின், செப்டம்பர் 2025 நடத்தப்பட்ட பின்வரும் இராணுவ பயிற்சிகளை பங்கேற்ற நாடுகளுடன் பொருத்தம்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யுத் அபியாஸ், ரெண்டாவது ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பெக்ஸ், மூணாவது ஒன் பார்த்தீங்கன்னா தர்ம கார்டியன், நான்காவது ஒன் பார்த்தீங்கன்னா சக்தி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யுத் அபியாஸ் அப்படிங்கிறது எதோட வந்து பொருத்துறோம் அப்படின்னா ஏக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, சிம்பெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து சிங்கப்பூர், தர்ம கார்டியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜப்பான், சக்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரான்ஸ். ஸோ இதுதான் பட்டியல் 1, பட்டியல் 2 பொருத்தியாச்சு. ஸோ அடுத்தது செப்டம்பர் 2025 இந்தியாவின் புதிய தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார் அப்படின்னா நீதிபதி சஞ்சீவ் கண்ணா. ஓகே. நடுவண் அமைச்சரவை செப்டம்பர் 2025 ஒரு புதிய தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளை NRF உருவாக்க ஒப்புதல் அளித்துள்ளது. அதன் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பல்துறைகளிலும் ஆராய்ச்சிகளுக்கு நிதி அளித்து ஊக்குவித்தல் அப்படிங்கிறதா இந்த NRF புதிய தேசிய ஆராய்ச்சி அறக்கட்டளையோட நோக்கம். ஸோ அடுத்தது ஒரு புதிய புலிகள் காப்பகம் செப்டம்பர் 2025 அறிவிக்கப்பட்டது. இது நாட்டின் 56வது காப்பகமாகவும் காணப்படுகிறது. ஸோ இது எந்த மாநிலத்தில் அறிவிச்சிருக்காங்கன்னா அருணாச்சல பிரதேசம். ஸோ ஒரு புதிய புலிகள் காப்பகம் செப்டம்பர் 2025 அறிவிக்கப்பட்டது. அந்த நாட்டோட 56வது காப்பகமாகவும் சொல்லியிருக்காங்க. இது எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசத்தில் அமைச்சிருக்காங்க. தூய்மையான காற்று ஆய்வு 2025 முடிவுகள் செப்டம்பர் 2025 வெளியிடப்பட்டன. 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பிரிவில் முதலிடம் பிடித்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்களுக்கு. ஸோ இயர்லி படிச்சுட்டு இருந்தீங்கனாலே இந்த இந்தூர் வந்து தூய்மையான காற்று நகரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப செலக்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அப்போ தூய்மையான காற்று ஆய்வு 2025 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகையில் சிறந்த நகரமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது இந்தூர். ஸோ அடுத்தது செப்டம்பர் 2025 நிலவரப்படி பின்வரும் ஆணையங்கள் அமைப்புகளை அவற்றின் தற்போதைய தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவருடன் பொருத்தம்னு கொடுத்துருக்காங்க. தேசிய மனித உரிமைகள் ஆணையம், மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம், நிதி ஆயோகோட துணைத் தலைவர். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம். ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் வந்து நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா. அடுத்தது மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் திரு பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. அடுத்தது மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர் மனோஜ் சோனி. சாரி இது 2 இது 3. ஸோ அடுத்த நிதி ஆயோகோட துணைத் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா சுமன் பெரி அப்படிங்கிறவங்க தான் இந்த நிதி ஆயோகோட புதிய தலைவர். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் யாருன்னா நீதிபதி அருண்குமார் மிஸ்ரா. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா திரு பிரவீன்குமார். மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தோட லீடர் யார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டாக்டர் மனோஜ் சோனி. நிதி ஆயோகோட துணைத் தலைவர் யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா சுமன் பெரி அப்படிங்கிறவங்க தான் இவங்களுக்கான தலைவர்கள் மற்றும் துணைத் தலைவர்கள். அனைத்து மாநில சட்டமன்றங்களையும் காகிதம் இல்லாததாக மாற்றும் நோக்கம் கொண்ட தேசிய விதான் அப்படிங்கிற செயலி திட்டம் செப்டம்பர் 2025 எந்த மாநில சட்டமன்றத்தில் செயல்படுத்தப்படுதுன்னா ஒடிசா. ஸோ இந்த சட்டமன்றத்தில் காகிதம் இல்லாத திட்டம் என்னன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாலும் அந்த திட்டத்தோட பேர் வந்து தேசிய விதான் செயலி NEVA அப்படிங்கிறது அந்த திட்டத்தோட பேர். அந்த திட்டத்தை தற்போது எந்த மாநிலம் செயல்படுத்தப்பட்டிருக்குன்னா ஒடிசாவில் செயல்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது IAS, IPS மற்றும் IFS உடன் கூடுதலாக எந்த அகில இந்திய சேவை செப்டம்பர் 2025 இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்படுது அப்படின்னா இந்திய மருத்துவ மற்றும் சுகாதார பணி அப்படிங்கிறது IAS, IPS, IFSக்கு அப்புறமா இந்த இந்திய மருத்துவ மற்றும் சுகாதார பணி வந்து என்னவா அனுபவிச்சிருக்காங்க அப்படின்னா இந்திய அரசால் அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ளது.
அடுத்தது 2024ஆம் ஆண்டிற்கான காந்தி அமைதி பரிசு செப்டம்பர் 2025 நடைபெற்ற ஒரு விழாவில் வழங்கப்பட்டது. எந்த அமைப்பு இந்த பரிசை பெற்றது அப்படின்னா எல்லைகளற்ற மருத்துவர்கள் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் வந்து காந்தி அமைதி பரிசு 2024ஆம் காந்தி அமைதி பரிசை வந்து வாங்கியிருக்காங்க. பின்வரும் அரசியலமைப்பு திருத்த சட்டங்களை அவற்றின் உள்ளடக்கத்துடன் பொறுத்தவன் சொல்லி கொடுத்துருக்காங்க. முதல்ல 103வது சட்ட திருத்தம், 104வது சட்ட திருத்தம், 105வது சட்ட திருத்தம், 106வது சட்ட திருத்தம். ஸோ ஃபர்ஸ்ட் 103வது சட்ட திருத்தம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 103வது சட்ட திருத்தம் அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு நம்ம வந்து கொடுப்போம். பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்காக இடஒதுக்கீடு எவ்வளோனா 10%. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்ன வரைக்கும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இந்திய அளவில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 10% அப்படிங்கிறது வந்து கொடுக்குறாங்க ரிசர்வேஷனாக. அடுத்து 104வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது யாரு கொடுக்குறாங்க அப்படின்னா மக்களவையில் வந்து எஸ்சி எஸ்டிக்கான பிரிவில் இருக்கிறவங்க. ஸோ ஃபர்ஸ்டோட ஆன்சர் வந்து பி, அடுத்தவனுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. அடுத்தது 105வது சட்ட திருத்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் காணும் மாநிலங்களின் அதிகாரத்தை மீட்டெடுத்தல் அப்படிங்கிறது தான் இந்த 105வது சட்ட திருத்தத்துக்கான இது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 106வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது அப்படின்னா சட்டமன்றங்களில் மகளிர் இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த 106வது சட்ட திருத்தம் சொல்லுது. ஸோ ஒன்ஸ் பார்க்கலாம். 103 என்ன சொல்லுதுன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். 104 வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மக்களவையில் எஸ்சி எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடை நீட்டித்தல். 105வது திருத்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் காணும் மாநிலங்களின் அதிகாரத்தை மீட்டெடுத்தல். 106வது சட்டத்திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா சட்டமன்றங்களில் மகளிருக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இந்த 106வது சட்டத்திட்டம் சொல்லுது. அடுத்தது செப்டம்பர் 14, 2025 அன்று கொண்டாடப்பட்ட இந்திய திவாஸ் நிகழ்ச்சியோட கருப்பொருள் அப்படின்னா இந்தியும் செயற்கை நுண்ணறிவும் அப்படிங்கிறது இந்த இந்தி திவாஸ் நிகழ்ச்சியின் கருப்பொருள். ஜல் ஜீவன் திட்டம் செப்டம்பர் 2025 ஒரு புதிய மைல்கல்லை எட்டியது. அதன் சாதனை என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 15 கோடி ஊரக குடும்பங்களுக்கு குழாய் நீர் இணைப்பை வழங்குதல் அப்படிங்கிறது சாதனையாக படைச்சிருக்காங்க. முதல்ல ஜல் ஜீவன் திட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா குழாய் மூலமாக தண்ணீர் விநியோகம் அப்படிங்கிறது தான் ஜல் ஜீவன் அப்படிங்கிற திட்டம். ஸோ செப்டம்பர் 2025 ஒரு மைல்கல் என்ன அப்படின்னா 15 கோடி ஊரக குடும்பங்களுக்கு குழாய் வழி மூலமாக குடிநீரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழங்கியிருக்காங்க. புதிய தேசிய தற்கொலை தடுப்பு உத்தி சுகாதார அமைச்சகத்தால் செப்டம்பர் 2025 அறிவிக்கப்பட்டது. இது 2030க்குள் தற்கொலை இறப்பு விகிதத்தை எத்தனை சதவீதம் குறைக்க இலக்கு கொண்டுள்ளது அப்படின்னா 10% 2025 2030க்குள் தற்கொலையோட விகிதத்தை 10% குறைக்கிறது அவங்களோட இலக்கா நிர்ணயம் செஞ்சிருக்காங்க. செப்டம்பர் 2025 ராம்சார் ஒப்பந்தத்தின் கீழ் இந்தியாவின் முதல் ஈரநில நகரம் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட இந்திய நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா உதய்பூர். ஆல்ரெடி வந்து ஆகஸ்ட் மந்த்துக்கு பார்த்துருப்போம். இப்போ செப்டம்பர் மந்த்ல ஈரநில நகரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உதய்பூர். பின்வரும் தேசிய விருதுகளை அவை தொடர்புடைய துறைகளுடன் பொறுத்தவன கொடுத்துருக்காங்க. சுவாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பரிசு, துரோணாச்சாரியார் விருது, அர்ஜுனா விருது, தேசிய திரைப்பட விருதுகள்னு இருக்கு. ஸோ நம்ம இப்போ பொருத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சுவாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அப்படிங்கிற பரிசு யாருக்காக அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்காக கொடுக்குறாங்க. துரோணாச்சாரியார் அப்படிங்கிற விருது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா விளையாட்டு பயிற்சிக்காக கொடுக்குறாங்க. அர்ஜுனா விருது அப்படின்னா விளையாட்டில் சிறந்த செயல்திறன் கொண்டவர்களுக்காக கொடுக்கிறது. அதே மாதிரியே தேசிய திரைப்பட விருது சினிமாக்காக கொடுக்கிறது. ஸோ துரோணாச்சாரியார்கள் அப்படிங்கிறவங்க விளையாட்டை பயிற்சி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த பயிற்சியாளர்கள் கொடுக்கக்கூடிய விருது தான் இந்த துரோணாச்சாரியார் விருது. ஸோ அர்ஜுனர் விருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த விளையாட்டை சிறப்பாக செய்கிறாங்க இல்லையா வீரர்கள், அவங்களுக்கு கொடுக்கறது கூடியதான் இந்த விளையாட்டில் சிறந்த செயல்திறன் கொண்ட வீரர்களுக்கு கொடுக்கறது அர்ஜுனா விருது. அடுத்தது இஸ்ரோ ஜிசாட் 35 என்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை செப்டம்பர் 2025 வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இந்த திட்டத்திற்கு எந்த ஏவுகணை வாகனம் பயன்படுத்தப்படுது அப்படின்னா GSLV Mark 3 அப்படின்னா LVM 3 அப்படிங்கிற வாகனம் தான் இதுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அடுத்தது செப்டம்பர் 2025 பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO பிரஹார் 2 அப்படிங்கிற ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்தது. இது எந்த வகையான ஏவுகணை அப்படின்னா தரையிலிருந்து தரை குறுகிய தூர எரிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக வந்து இருந்திருக்கு. ஸோ இதோட நோக்கம் தரையிலிருந்து தரை குறுகிய தூர எரிஸ்டிக் ஏவுகணை அப்படிங்கிறது தான் இந்த வகை ஏவுகணை. அடுத்தது தேசிய மீத்திறன் கணினி திட்டத்தின் கீழ் செப்டம்பர் 2025 தொடங்கப்பட்ட பரம் சித்தி AI 2.0 என்பது என்னன்னா இந்தியாவின் வேகமான மீத்திறன் கணினி அப்படிங்கிறது தான் இந்த பரம் சித்தி AI 2.0 அப்படிங்கிறதுக்கான அர்த்தம்.
இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மன்றத்தின் ICMR அறிவியலாளர்கள் செப்டம்பர் 2025 எந்த நோய்க்கான உள்நாட்டு தடுப்பூசியை உருவாக்குவதில் ஒரு முன்னேற்றத்தை அறிவித்தனா டெங்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 2025 ICMR அறிவாளர்கள் ஒரு உள்நாட்டு தடுப்பூசி உருவாக்குவதில் ஒரு முன்னேற்றம் கண்டுள்ளனர். அப்படின்னா அது எதுக்காக அப்படின்னா டெங்கு நோய்க்காக. சிவிங்கி புலி திட்டம் செப்டம்பர் 2025 எந்த தேசிய பூங்காவில் 2ஆம் தலைமுறை குட்டிகள் பிறந்ததன் மூலம் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டியதுன்னா குனோ தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம். ஸோ ஸ்விங்கி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது குனோ தேசிய பூங்கா, மத்திய பிரதேசம் தான். பின்வரும் இஸ்ரோ திட்டங்களை அவற்றின் முதன்மை நோக்கங்களுடன் பொறுத்தோன்னு இருக்கு. ஆதித்யா L1, ககன்யான், மங்கள்யான், சந்திராயன் 3. ஸோ பொறுத்தலாம் நம்மளும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆதித்யா L1 அப்படின்னா சூரியனை பற்றி ஆய்வு செய்தல். ஸோ ககன்யான் அப்படிங்கிற திட்டம் அப்படின்னா மனித விண்வெளி பயண திட்டம் அப்படிங்கிறது ககன்யான். மங்கள்யான் அப்படின்னா செவ்வாயோட சுற்றுக்கால திட்டம். சந்திராயன் 3 அப்படிங்கிறது என்னன்னா நிலவில் மெதுவாக தரையிறங்குதல் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த சந்திராயன் 3 அப்படிங்கிறதுக்கான திட்டம். அடுத்தது, அடிக்கடி செய்திகளில் வரும் CRISPR-Cas9 என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னா ஒரு மரபணு திருத்த கருவி அப்படிங்கிறதா இந்த CRISPR-Cas9 அப்படிங்கிற சொல். இந்தியாவின் முதல் உள்நாட்டு விமானம் தாங்கிய கப்பலான INS விக்ராந்த் தனது முதல் பெரிய சர்வதேச கடற்படை பயிற்சியை செப்டம்பர் 2025 நிறைவு செய்தது. அந்த பயிற்சியை நடத்திய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சிங்கப்பூர். ஓகே, ஸோ முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல்னா INS விக்ராந்த். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஃபேமஸான ஒரு கப்பல் தான் இது. கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். மந்த்லி இந்த ஒரு விக்ராந்த் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வந்துடும். ஸோ அப்போ முதல் உள்நாட்டு விமானம் தாங்கி கப்பல் எதுனா INS விக்ராந்த் அப்படிங்கிறது. அது தனது முதல் பெரிய சர்வதேச கடற்படை பயிற்சியை நடத்தியிருக்காங்க. அது எந்த நாட்டில் அப்படின்னா சிங்கப்பூரில் நடத்தியிருக்காங்க. செப்டம்பர் 2025 மிஸ்டி செல்லஸ் பிரான்கி என்று பெயரிடப்பட்ட ஒரு புதிய வகை தவளை கண்டுபிடிக்கப்பட்டது. இது இந்தியாவில் உள்ள எந்த பல்லுயிர் செறிவிடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டனா மேற்கு தொடர்ச்சி மலையில் இந்த தவளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதோட பெயர் என்ன அப்படின்னா மிஸ்டி செல்லஸ் பிரான்கி அப்படிங்கிறது அந்த தவளையோட பெயர். பின்வரும் அறிவியல் நிறுவனங்களை அவற்றின் தலைமையங்களுடன் பொறுத்துக்கணும் கொடுத்துருக்காங்க. விக்ரம் சாராபாய் தேசிய தொலை நுண்ணறிவு, சதீஷ் தவான், UR ராவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், விக்ரம் சாராபாய் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே திருவனந்தபுரம். UR ராவ் அப்படிங்கிறது செயற்கைக்கோள் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா பெங்களூர். தேசிய தொலையுணர்வு மையம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஹைதராபாத். சதீஷ் தவான் அப்படின்னா ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேசம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்குது. இந்திய அரசு செப்டம்பர் 2025 தேசிய கிராஃபின் திட்டம் ஒன்றை நிறுவுவதாக அறிவித்தது. கிராஃபின் எந்த முதன்மை பயன்பாடு ஆராயப்படுகிறது அப்படின்னா குறைக்கடத்தி உற்பத்தி, அறை வெப்பநிலையில் ஒரு மீக்கடத்தி, நீர் சுத்திகரிப்பு, இது எல்லாமே உள்ளடங்கியது தான் இந்த தேசிய கிராஃபின் அப்படிங்கிற திட்டம். இது யாரால் வெளியிடப்பட்டது அப்படின்னா இந்திய அரசால் செப்டம்பர் 2025 இந்த பயன்பாடு ஆராயப்பட்டுள்ளது. செப்டம்பர் 2025 செய்திகளில் இடம்பெற்ற சாகர் நிதி என்பது ஒரு கடலியல் ஆராய்ச்சி கப்பல். ஸோ இந்த சாகர் நிதி அப்படிங்கிறது எதை பற்றி சொல்லுது அப்படின்னா கடலியலில் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய கப்பலை பற்றி சொல்லுது. செப்டம்பர் 2025 பாதுகாப்பு அமைச்சகத்தில் பரவலான செயலாக்கத்தை கண்ட மாயா OS என்பது என்ன அப்படின்னா உபுண்டவை அடிப்படையாக கொண்ட ஒரு பாதுகாப்பான உள்நாட்டு கணினி இயக்க முறைமை. ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம் அப்படின்னா ஏ செக்யூர் இண்டிஜினியஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் உபுண்டு. ஓகேவா? ஸோ அப்போது உபுண்டவை அடிப்படையாக கொண்ட ஒரு பாதுகாப்பான உள்நாட்டு கணினி இயக்கம் தான் எதுனா இந்த மாயா OS அப்படிங்கிற இதை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு அமைச்சகம் இதை வெளியிட்டிருக்காங்க. இஸ்ரோ தனது சுக்ராயன் 2 திட்டத்திற்கான திட்டத்தை செப்டம்பர் 2025 அறிவித்தது. இந்த திட்டம் எந்த கோளை படிக்க நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னா வெள்ளி. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சுக்ரன் அப்படின்னாலே வெள்ளி தான். அப்போ சுக்ராயன் 2 அப்படிங்கிற திட்டம் எந்த கோளை ஆய்வு செய்வதற்கான திட்டம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி. பின்வரும் பாதுகாப்பு உபகரணங்களை அவற்றின் வகையுடன் பொருத்தவும்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் தேஜஸ், அதுக்கப்புறம் அர்ஜுன் MK1A, துரு, அதுக்கப்புறம் பிரசன்ட். ஸோ நம்மளும் பொருத்தி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேஜஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேஜஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இலகு ரக போர் விமானம் அப்படின்னா தேஜஸ். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா அர்ஜுன் MK1A அப்படின்னா முதன்மை போர் பீரங்கி வண்டி அப்படின்னா இந்த MK1A அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது துரு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த துரு அப்படின்னா மேம்பட்ட இலகு ரக உலங்கூர்தி அப்படிங்கிறது
இந்த துருவ். ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெசண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா தாக்குதல் உளங்கூர்தி அப்படிங்கிறது இந்த ப்ரெசன்ட். ஸோ அடுத்தது போகலாம். ஸோ இப்போ பார்க்குறது டாபிக் 4 எக்கனாமிக்ஸில் பார்க்குறோம். தேசிய புள்ளியியல் அலுவலகம் NSO செப்டம்பர் 2025 வெளியிட்ட தரவுகளின்படி 2025-2026 நிதியாண்டில் முதல் காலாண்டு ஏப்ரல் ஜூன் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியுள்ள வளர்ச்சி சதவீதம் 7.8. ஸோ அப்போ 2025 ஏப்ரல் மற்றும் ஜூன் மாதங்களுக்கான GDP எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி கேட்டாங்கன்னா 7.8% இருந்துள்ளது. செப்டம்பர் 2025 கூட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கியோட நிதி கொள்கை MPC கொள்கை ரெப்போ விகிதம் குறித்து எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தோன்னா மாற்றமில்லாமல் அதே ரெப்போ விகிதத்தை தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வச்சிருக்காங்க. சரக்கு மற்றும் சேவை வரி மன்றம் செப்டம்பர் 2025 நடைபெற்ற தனது கூட்டத்தில் பின்வரும் எந்த பொருளை GST ஆட்சியின் கீழ் கொண்டு வர முடிவு செய்ததுன்னா இயற்கை எரிவாயு தற்போது GST கீழே கொண்டு வரப்பட்டுள்ளது. இது எப்போ முடிவு செஞ்சிருக்காங்கன்னா செப்டம்பர் 2025 முடிவு செஞ்சிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியால் தொடங்கப்பட்ட மைய வங்கி இலக்குமுறை நாணயம் CBDC முன்னோட்டத்தின் திட்டத்தின் பெயர் என்ன? இது செப்டம்பர் 2025 மேலும் பல நகரங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதோட பேர் என்னன்னு பார்த்தோன்னா இலக்குமுறை ரூபாய் அல்லது ரூபாய் அப்படிங்கிறது தான் இந்திய ரிசர்வ் வங்கியால் மைய வங்கி இலக்குமுறை நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இபே தான் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இதோட நோக்கம். செப்டம்பர் 2025 எந்த துறையில் உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க ஒரு புதிய உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை PLI திட்டம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிற திட்டம் தான் இந்த PLI அப்படிங்கிற திட்டம். பின்வரும் பொருளாதார சொற்களை அவற்றின் சரியான வரையறைகளுடன் பொறுத்தவனை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று நிதி பற்றாக்குறை, அதுக்கப்புறம் ரெப்போ விகிதம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, பணவீக்கம். ஸோ நம்மளும் பொருத்தி பார்க்கலாம். நிதி பற்றாக்குறைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வருவாயை விட மொத்த அரசாங்கத்தோட செலவு எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா ரெப்போ விகிதம். ஸோ ரெப்போ விகிதம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நேராகவே தான் ஆன்சர் இருக்குது. வணிக வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி என்ன கொடுப்பாங்க அப்படின்னா கடன் வழங்கும். ஸோ ரெப்போ விகிதம் மீள் ரெப்போ விகிதம் 2 இருக்கும். ஓகேவா? ஸோ ரெப்போ ரேட்டு ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. அப்போ ரெப்போ ரேட் அப்படின்னா வணிக வங்கிகளுக்கு இந்திய ரிசர்வ் வங்கி என்ன கொடுப்பாங்கன்னா கடன் கொடுப்பாங்க. இதே மீள் ரெப்போ ரேட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கிக்கு வணிக வங்கிகள் என்ன பண்ணுவாங்கன்னா கடன் கொடுப்பாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி பார்க்க போகிறோம். ஸோ மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் சேவைகள். நல்லா தெரிஞ்சுக்கணும். GDP அப்படிங்கிறது ஒரு உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் பண்டங்களுக்கான மதிப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா GDPன்னு சொல்லுவோம். அடுத்தது பணவீக்கம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் விலைகள் என்ன ஆகும் அப்படின்னா அதிகரிக்கும். ஸோ இதுதான். ஸோ எக்கனாமிக்ஸில் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய வேர்டு என்ன பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட்டு, ரிசர்வ் ரெப்போ ரேட்டு, நிதி பற்றாக்குறை, அதுக்கப்புறம் பணவீக்கம், பணவாட்டம், மொத்த உள்நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தி, இதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது செப்டம்பர் 2025 வெளியிடப்பட்ட தரவுகளின்படி 2024-25 நிதியாண்டில் இந்தியாவில் மிகப்பெரிய வர்த்தக பங்காளியாக மாறிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்கா. ஸோ அடுத்த கொஸ்டின். தேசிய பணமாக்கல் வழித்திட்டம் NMP பழுப்பு நில உள்கட்டமைப்பு சொத்துகளில் மதிப்பை திறப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதன் செயலாக்கம் மற்றும் கண்காணிப்புக்கு என்ன அமைப்பு பொறுப்பாகும் அப்படின்னா நிதி ஆயோக். ஸோ நிதி ஆயோக் தான் இதுக்கு வந்து பொறுப்புன்னு இருக்காங்க. தேசிய பணமாக்கல் வழித்தடம் NMP. ஓகேவா? ஸோ பழுப்பு நில உள்கட்டமைப்பு சொத்துகளில் மதிப்பை திறப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஸோ இதுக்கான ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா நிதி ஆயோக் தான் இதுக்கான ரெஸ்பான்சிபிள். செப்டம்பர் 2025 செபி இந்திய பத்திரங்கள் மற்றும் பரிவர்த்தனை வாரியம் எது தொடர்பான புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியது அப்படின்னா பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களுக்கு பெருநிறுவன ஆளுகை அப்படிங்கிறது இந்த செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தொழில் செய்வதை எளிதாக்குதல் அறிக்கை இந்திய மாநிலங்களுக்கு நிதி ஆயோக் மூலம் செப்டம்பர் 2025 வெளியிடப்பட்டது. எந்த மாநிலம் இந்த தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ளது அப்படின்னா ஆந்திர பிரதேசம். ஸோ இதில் தொழில் செய்வதை எளிதாக்குதல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ த ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் report was released by Nidhi Aayog in September 2025 for Indian state. Which state topped in the ranking அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஆந்திர பிரதேஷ். அடுத்த மேட்ச் ஃபாலோவிங் கொடுக்க போகிறோம். வரி வகையை அதன் விளக்கத்துடன் பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் GST, அடுத்தது வருமான வரி, பெரு நிறுவன வரி, வரி சுமை வரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு GST தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த GST அப்படிங்கிறது எதோட பொறுத்துதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அப்போ பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1 ஜூலை 2017 இதை கொண்டு வராங்க. அடுத்தது பார்த்தோன்னா வருமான வரி. இது ஒரு டைரக்ட் டேக்ஸு. ஸோ இது டைரக்ட் டேக்ஸ் கீழே வரும். ஸோ இந்த வருமான வரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதை குறிக்குது அப்படின்னா ஒரு தனி நபரோட வருமானத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் இது வருமான வரி. அடுத்தது பெரு நிறுவன வரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரு நிறுவனத்தின் லாபத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய வரி தான் இந்த பெரு நிறுவன வரி. இந்த பெரு நிறுவன வரியும் டைரக்ட் டேக்ஸ் தான்.
அடுத்தது வரி சுமை வரி. ஓகேவா? ஸோ வரி மேல் வரி விதித்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? மரணத்தின் போது மாற்றப்படும் சொத்தின் மதிப்பின் மீதான வரி தான் இந்த வரி சுமை வரி. ஸோ அடுத்தது பொருளாதார விவாதங்களின் அடிக்கடி குறிப்பிடப்படும் இரட்டை பற்றாக்குறை என்ற சொல் வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா, ஸோ இந்த இரட்டை பற்றாக்குறை அப்படிங்கிறது நிதி பற்றாக்குறை மற்றும் நடப்பு கணக்கு பற்றாக்குறை, இது ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து சொல்கிறதுக்கு பேர் தான் இரட்டை பற்றாக்குறை. நிதிநிலை தன்மை அறிக்கை FSR இந்த நிறுவனத்தால் வெளியிடப்படும் ஒரு அரையாண்டு வெளியீடாகும். அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி RBIயால் ஒரு அரையாண்டுக்கும் ஒரு தடவை நிதிநிலை தன்மை அறிக்கை FSR அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆஃப் இயர் பப்ளிகேஷன் யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிகேஷன் பண்ணுறாங்க. இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பு செப்டம்பர் 2025 ஒரு புதிய உச்சத்தை தாண்டியது. பின் வருவனவற்றில் எது இந்தியாவின் அந்நிய செலவாணி கையிருப்பின் ஒரு கூறு கிடையாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வெளிநாட்டு அரசாங்க பத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு கூறு கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா இதில் முக்கியமானது என்னென்னா SDR சிறப்பு எடுப்புரிமைகள், தங்க இருப்புகள், வெளிநாட்டு நாணய சொத்துகள் அப்படிங்கிறது இது எல்லாமே அந்நிய செலவாணியில் ஒரு பார்ட்டு. ஸோ இதில் பார்ட்டே இல்லாததுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு அரசாங்கத்தோட பத்திரங்கள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பார்ட்டு கிடையாது. அதனால் அது ஆன்சர் கிடையாது. இந்தியாவில் ஏற்பட்ட பின்வரும் புரட்சிகளை அவற்றுடன் தொடர்புடைய தயாரிப்புகளுடன் பொறுத்தவனு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பசுமை புரட்சி. ஸோ ஜியாகிரஃபி படிச்சிருந்தீங்கனாலே டேக் நீங்கள் குறிக்கலாம். ஸோ பசுமை புரட்சி அப்படின்னாலே உணவு தானியங்களை மீன் பண்ணுது. வெண்மை புரட்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பால். நீல புரட்சி அப்படின்னா மீன். மஞ்சள் புரட்சி அப்படின்னா சூரியகாந்தி, எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அடுத்தது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸாக பார்க்க போகிறோம். இந்தியாவோட பிரதமர் செப்டம்பர் 2025 நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் பொது சபை UNGAவோட 80வது அமர்வில் கலந்து கொண்டார். ஐநாவின் தலைமையகம் தற்போது எங்கே அமைந்துள்ளது அப்படின்னா அமெரிக்காவான நியூயார்க். ஸோ இதில் நீங்கள் 2 கொஸ்டின் படிக்கலாம். ஐநாவோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா அமெரிக்காவில் நியூயார்க்கில் வந்து இருக்கு. ஸோ UNGAவோட எத்தனாவது அமர்வு இப்போ நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 80வது அமர்வு நடந்தது. செப்டம்பர் 2025 வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க இந்தியா எந்த நாட்டு கூட்டமைப்பு ஒரு விரிவான பொருளாதார ஒப்பந்தத்தை CEPA முடித்தது அப்படின்னா ஐக்கிய ராச்சியம். ஸோ இதில் உங்களுக்கு லெட்டர் மாறி இருக்கு, இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. இன் செப்டம்பர் 2025 India concluded a comprehensive economic partnership agreement CEPA with which country blocked to boost trade and investment na United Kingdom அப்படிங்கிறதா இதோட ஆன்சர். 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு செப்டம்பர் 2025 நடைபெற்றது. எந்த நாடு இந்த மாநாட்டை நடத்தியது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா. அப்போ 17வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எந்த நாட்டில் நடைபெற்றது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றது. செப்டம்பர் 2025 தெற்காசிய நாடுகளில் பிராந்திய கூட்டமைப்பு SAARC அப்படிங்கிறது புதிய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வங்கதேசத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி. பிட்ச் பிளாக் 2025 பலதரப்பு விமான போர் பயிற்சி செப்டம்பர் 2025 ஆஸ்திரேலியாவில் நடத்தப்பட்டது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை தவிர வேறு எந்த முக்கிய நாடு பங்கேற்றது அப்படின்னா ஜப்பான். ஸோ இந்த பிட்ச் பிளாக் 2025 பலதரப்பு விமான போர் பயிற்சி நடைபெற்றது. இதில் ஆஸ்திரேலியா தான் இதை நடத்தியிருக்காங்க. இந்த பிட்ச் பிளாக் அப்படிங்கிறத இதில் யார் கலந்துருக்காங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கலந்துருக்கு. இதை தவிர ஜப்பானும் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பிட்ச் பிளாக் அப்படிங்கிற போர் பயிற்சியில் கலந்துருக்காங்க. அடுத்தது உலக வர்த்தக அமைப்பு, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம், சர்வதேச நாணய நிதியம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவோம், யுனெஸ்கோ, நேட்டோ. ஸோ இதோட தலைமையகம்லாம் தான் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா உலக வர்த்தக அமைப்பு WTO எங்கே இருக்குது அப்படின்னா ஜெனீவாவில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சர்வதேச நாணயம் IMF வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வாஷிங்டன்ஸில் வந்து இருக்குது. யுனெஸ்கோ வந்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பாரிஸில் வந்து இருக்குது. ஸோ நேட்டோ அந்த நாட்டில் வந்து பிரசலஸ் அதில் வந்து இருக்குது. ஸோ இதுதான் இதுக்கான குறியீடுகள். அடுத்தது செப்டம்பர் 2025 இந்தியா 2026-2027 பதவி காலத்திற்காக ஐநா பாதுகாப்பு மன்றத்தின் நிரந்தரமற்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த தேர்தலுக்கு முன்பு இந்தியா எத்தனை முறை இந்த பதவியை வகித்துள்ளது அப்படின்னா 8 முறை. நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம என்ன உறுப்பினர், நிரந்தரமற்ற உறுப்பினர். ஓகேவா? ஸோ ஐநா பாதுகாப்பு மன்றத்தில் நிரந்தரமற்ற உறுப்பினராக இந்தியா கிட்டத்தட்ட ஒரு 8 முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தேர்வு செஞ்சுருக்காங்க. இந்தியாவின் வெளியுறவு கொள்கை உரையாடலில் அடிக்கடி பயன்படுத்தப்படும் இந்தோ பசிபிக் என்ற சொல் முதன்மையாக எங்கிருந்து எங்கு வரையிலான கடல் பகுதியை குறிக்கிறது அப்படின்னா இந்த இந்தோ பசிபிக் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவின் கடற்கரையிலிருந்து அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை வரைக்கும் என்ன பண்ணால் குறிக்கக்கூடியது தான் இந்த இந்தோ பசிபிக் அப்படிங்கிற சொல்.
அடுத்து பார்த்தோன்னா பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து ஒரு உயர்மட்ட குழு செப்டம்பர் 2025 இந்தியாவுக்கு வருகை தந்தது அப்படின்னா தான்சானியா. நாட்டை அந்த நாணயத்தின் பெயருடன் பொறுத்தொன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ ஜப்பான்னாலே நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜப்பான்னா என். ரஷ்யா. ஸோ ரஷ்யா அப்படின்னா நம்ம என்ன எடுத்துப்போம்னா ரூபில். ஸோ சீனா அப்படின்னா யுவான். ஸோ ஐக்கிய ராஜ்யம்னா டேரெக்டாக அதுக்கே இருக்குது பவுண்டு. ஸோ 8th எக்கனாமிக்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த கரன்சி வேல்யூஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரிஸு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கரன்சி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கம்பல்சரி எக்கனாமிக்ஸில் கொஷினாக கேட்பாங்க. ஸோ அடுத்து பார்த்தோன்னா மிஸ்லேனியஸ் டாபிக்ஸ், அவார்ட்ஸு, ஸ்போர்ட்ஸு, என்விரான்மெண்ட்டு, அது ரிலேட்டடான ஒரு 15 கொஷின் தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 2025 நடைபெற்ற US ஓப்பன் டென்னிஸ் போட்டிகளில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் பட்டத்தை வென்றவர் அப்படின்னா கார்லஸ் அல்காரஸ். செப்டம்பர் 16, 2025 அன்று அனுசரிக்கப்பட்ட உலக ஓசோன் தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோன்னா மாற்றியல் நெறிமுறை. ஓசோன் படலத்தை சரி செய்தல் மற்றும் காலநிலை மாற்றத்தை குறைத்தல். அப்போனா ஒரு வருஷம் உலக ஓசோன் தினம் இன்னைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா செப்டம்பர் 16, 2025க்கான தீம் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மானிட்ரியல் புரோட்டோகால் ஃபிக்ஸிங் த ஓசோன் லேயர் அண்ட் ரெடியூசிங் த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது 2025க்கான தீம். 2025ஆம் ஆண்டிற்கான சுவாந்தி ஸ்வரூப் பட்நாகர் பரிசுகள் செப்டம்பர் 2025 அறிவிக்கப்பட்டன. இந்த விருது எந்த துறையில் சிறந்த பங்களிப்புக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துக்காக வழங்கப்படக்கூடியது இந்த சுவாந்தி ஸ்வரூப் பட்நாகர் அப்படிங்கிற பரிசுகள். செப்டம்பர் 2025 நடைபெற்ற உலக மல்யுத்த வாகையாளர் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய மல்யுத்த வீரர் யாருன்னா அமன் ஷெராவத். தி ஃபைனல் கேம்பிட் ஒரு அரசியல் நினைவு குறிப்பு என்ற புத்தகம் செப்டம்பர் 2025 வெளியிடப்பட்டது. இதன் ஆசிரியர் அப்படின்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான் இதோட ஆசிரியர். செப்டம்பரில் அனுசரிக்கப்படும் முக்கிய நாட்களை அவற்றின் தேதிகளுடன் பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க. சர்வதேச ஜனநாயக தினம், சர்வதேச அமைதி தினம், உலக சுற்றுலா தினம், உலக இதய தினம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சர்வதேச ஜனநாயக தினம் அப்படின்னா செப்டம்பர் 15, சர்வதேச அமைதி தினம் அப்படின்னா செப்டம்பர் 21, உலக சுற்றுலா தினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செப்டம்பர் 27, உலக இதய தினம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா செப்டம்பர் 29. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான டேட்ஸ் செப்டம்பர் மந்தில். ஸோ அடுத்தது இந்தியாவில் ஒரு புதிய ராம்சார் தளம் செப்டம்பர் 2025 அறிவிக்கப்பட்டது. எந்த ஏரி இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஏரி மற்றும் அஞ்சார் ஏரி. ஓகேவா, ஆக்சுவலி இது ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய அஞ்சார் ஏரி தான் இந்த ராம்சார் தளத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புதுசாக சேர்த்துருக்காங்க. அடுத்தது காலநிலை மற்றும் விவாதங்களின் பின்னணியில் செப்டம்பர் 2025 செய்திகளில் காணப்பட்ட பசுமை பூச்சு. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஆகஸ்ட் மந்த் கண்டபஸ்லேயே பசுமை பூச்சு அப்படிங்கிற சொல்லி எதை குறிக்குதுன்னு. ஒரு நிறுவனத்தின் தயாரிப்புகள் சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை என்று பொதுமக்கள் நம்புவதை தவறாக வழிநடத்துதல் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல பசுமை பூச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது 2026ஆம் ஆண்டு ஆஸ்கார் விருதுகளுக்கு இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நுழைவாக செப்டம்பர் 2025 எந்த இந்திய திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதுன்னா ஒரு மலையாள மொழி திரைப்படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் செப்டம்பர் 2025 மதிப்புமிக்க ரமோன் மகசேசே விருதை பெற்றவர் யாருன்னா பழங்குடியின உரிமைகளுக்காக பணியாற்றும் ஒரு சமூக ஆர்வலர். ஸோ இது வரைக்கும் நம்ம 3 கொஸ்டின் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். பர்டிகுலர் பேர் சொல்லாமல் அந்த இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பர்டிகுலர் பேரை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் பேஜில் இருக்கும், செப்பரேட்டாக எடுத்து போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பர்டிகுலர் பேர் தெரிஞ்சுருந்தால் உங்களோட நோட்ஸ் பக்கத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது விளையாட்டு வீரரை அவர் தொடர்புடைய விளையாட்டுடன் பொறுத்தவொன்று கொடுத்துருக்காங்க நீரஜ் சோப்ரா. ஸோ நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் வந்து ஈட்டெறிதல் ரொம்பவே ஒரு பிரபலமானவர். ஈட்டெறிதலில் பிவி சிந்து பார்த்திங்க அப்படின்னா இறகு பந்தாட்டம். அடுத்து பார்த்தோன்னா ஆர் பிரக்யானந்தா பார்த்தோன்னா சதுரங்கம். ஸோ நிஹார் ஜெரீன் அப்படின்னா குத்துச்சண்டை. ஸோ அடுத்து பார்க்கலாம். உலக புலிகள் தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் ஒரு புதிய நிலை அறிக்கை செப்டம்பர் 2025 ஒட்டி வெளியிடப்பட்டது. அது எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஜூலை 29. ஒரு வருஷமும் உலக புலிகள் தினத்தை நம்ம என்ன பண்ணணும் அனுசரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க 2025 செப்டம்பர் மாதத்தில். 2025 டைமண்ட் லீக் இறுதிப் போட்டி செப்டம்பர் 2025 நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பதக்கம் வென்ற இந்திய தடகளத்தோட வீரர் யார் அப்படின்னா நீரஜ் சோப்ரா. ஸோ 99 கொஸ்டின், செய்திகளில் அடிக்கடி காணப்படும் நீலக்கொடி சான்றிதழ் அப்படிங்கிறது எதற்கு வழங்கப்படுகிறதுனா தூய்மையான மற்றும் பாதுகாப்பான கடற்கரைகள், படகு துறைகள் மற்றும் படகு சுற்றுலா நடத்துவர்களுக்காக இந்த நீலக்கொடி அப்படிங்கிற சான்றிதழ் வந்து வழங்கப்படுகிறது. ஸோ 100வது கொஸ்டின்,
சுற்றுச்சூழல் ஒப்பந்தங்களை அவற்றின் முக்கிய நோக்கத்துடன் பொறுத்தவொன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ராம்சார் ஒப்பந்தம், அதுக்கப்புறம் மான்ட்ரியல் நெறிமுறை, அதுக்கப்புறம் பேசல் ஒப்பந்தம், அதுக்கப்புறம் பான் அப்படிங்கிற ஒப்பந்தம். ஸோ இந்த ஒப்பந்தத்துக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ராம்சார் அப்படிங்கிற ஒப்பந்தம். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராம்சார்னாலே ஈரநிலங்கள். ஸோ அதுக்கப்புறம் மான்ட்ரியல் நெறிமுறை அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஓசோன் படல பாதுகாப்பு. ஸோ பேசல் அப்படிங்கிற ஒப்பந்தம் கொடுத்துருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா அபாயகரமான கழிவுகளை கட்டுப்படுத்துதல். அடுத்தது பான் ஒப்பந்தம். இது பார்த்தீங்கன்னா புலம்பெயர் உயிரினங்களை பாதுகாத்தல் அப்படிங்கிறது இதுக்கான ஒப்பந்தம். ஸோ கிட்டத்தட்ட இதோட 100 MCQ கொஸ்டின் அப்படிங்கிறது நமக்கு வந்து முடிஞ்சிருக்கு. செப்டம்பர் மந்த்துக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு போதுமானது. இதை நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. இல்லை தான் நான் மிஸ்டேக்காக சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸாம் படிக்கிற உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.